எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. மனிதர்களின் பெருமையும் அதன் விளைவாக ஏற்படும் நோய்களும் வறுமையும் வன்முறைகளும் பிரிவினைவாத தூண்டல்களும் முக்கியமாக நவீன மருத்துவம் என்ற பெயரில் மனிதர்கள் மீது திணிக்கப்படும் நோய்களை பற்றிய பயமும் மருத்துவ சர்வாதிகாரமும் சுய உரிமை பறிப்புகளும் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைய சூழலில் நம்மையும் நம் குடும்பத்தினரையும் பாதுகாத்து கொள்ள உதவக்கூடிய ஒரு உறுதியான இறைவனின் உறுதுணைதான் அக்குபங்சர் வாழ்வியல் ஞானங்களாகும். அதனை முறையாக கற்றுக்கொள்வது பற்றிய வழிகாட்டல்களும் விளக்கங்களும் அக்குபங்சர் வாழ்க்கை அறிவியல் மற்றும் அதன் மருத்துவ நுட்பங்கள் பற்றிய 4 மாத இணையவழி பயிற்சி வகுப்பின் அறிமுக வகுப்பில் அனைவருக்கும் வழங்கப்படும். அறிமுக வகுப்பின் முக்கிய தலைப்புகள்: வாழ்வியலும் மருத்துவமும் ஆன்மீகமும், அறிவியலின் வகைகள், சக்தி உடலும் மனமும், அக்குபங்சர் மருத்துவத்தின் அவசியம், அக்குபங்சர் பாரம்பரியத்தின் வரலாறுகள். அக்குபங்சர் வாழ்க்கை அறிவியல் கல்விக்கான 15 பாடங்களில் முதல் பாடம் அக்குபங்சர் வாழ்க்கை அறிவியலின் அடிப்படை தத்துவங்கள். இதன் முக்கிய தலைப்புகள்: முடிவெளி தத்துவம், கரு உரு தத்துவம், அண்ட பிண்ட பஞ்சபூத தத்துவம், பஞ்சபேத தனித்துவ தத்துவம், தூய்மை நிலைப்பாட்டு தத்துவம். பாடம் 1 முக்கியத்துவம். இப்பாடத்தின் மூலம் மனிதர்களாகிய நாம் நமது படைப்பமைப்பின் அடிப்படை அம்சங்களை பற்றியும் அந்த அம்சங்களின் இயற்கை இயல்புகள் மற்றும் அவைகளுக்கிடையேயான தொடர்புகளை பற்றியும் முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். இப்புரிதல்கள் நம் வாழ்வின் மகத்துவத்தையும் வாழ்க்கையை செம்மையாக வாழ்வதற்கான ஊக்கத்தையும் நமக்கு தரக்கூடியதாக இருக்கும். பாடம் 2 மனிதனின் சக்தி உடலும் இயக்கங்களும். இதன் முக்கிய தலைப்புகள்: உயிர் சக்தியின் அவதாரங்களான பஞ்சபூத சக்திகள், பஞ்சபூத சக்திகளின் நோக்கமும் கட்டமைப்பும், உற்பத்தி இயக்கமும் அதன் நோக்கமும், ஒழுங்குபடுத்தும் இயக்கமும் அதன் நோக்கமும், நோய்த்தன்மை இயக்கங்களும் அதன் காரணங்களும். 2வது பாடத்தின் முக்கியத்துவம். இப்பாடத்தின் மூலம் மனித உடல் இயக்கங்களின் பின்புலமாக உள்ள சக்தி உடலின் முக்கியத்துவத்தையும் அதனை நல்ல முறையில் பராமரிக்க வேண்டியதன் அவசியத்தையும் புரிந்து கொள்ள முடியும். மேலும் ஒரு நோயின் மூல காரணம் பருவுடலில் இல்லை, சக்தி உடலில்தான் இருக்கிறது என்பதை நாம் இப்பாடத்தின் மூலம் அறிந்து கொள்ளும் போது நோய்களின் பல்வேறு விதமான அறிகுறிகள் சார்ந்த குழப்பங்கள் நீங்கி நோயின் மூல காரணத்தை சரி செய்து கொள்வதற்கான சரியான திசையில் நாம் பயணிக்க முடியும். பாடம் 3 உயிராற்றலும் பஞ்சபூத ஆன்மாக்களும். இதன் முக்கிய தலைப்புகள்: சக்தி உடலில் பஞ்சபூத மூலகங்களின் தனித்துவ இருப்பு, ஷென், ஈ, போ, லீ, ஹன் ஆகியவற்றின் விளக்கங்கள், பஞ்சபூத ஆன்மாக்களின் விளக்கங்கள், ஆன்மாக்களின் வழிகாட்டும் போக்கும் அதிருப்தியும் மௌனமும். பாடம் 3 முக்கியத்துவம். நமது உடல் ஆரோக்கியத்திற்கான வாழ்வியல் ஒழுங்குகளையும் விதிகளையும் நமக்கு நாமே எப்படி அமைத்துக் கொள்வது, எந்த அடிப்படையில் அது வேலை செய்கிறது, நமக்குள் ஒரு நோய் உருவாவதில் நமது மனம் எப்படி முதன்மையான காரணமாக அமைகிறது போன்ற புரிதல்களை இப்பாடத்தில் நாம் அறிந்து கொள்வோம். வாழ்வியல் ஒழுங்குகளிலும் மனதின் ஒழுங்குகளிலும் நாம் உறுதியாக நிலை பெற வேண்டும் என்ற ஊக்கத்தை இப்பாடத்தின் புரிதல்கள் நமக்கு வழங்கும். பாடம் 4 ஒருங்கிணைந்த உயிராற்றலும் உடலின் இயக்கமும். இதன் முக்கிய தலைப்புகள்: அக மற்றும் புற உயிர் சக்திகளின் அடிப்படை புரிதல்கள், புறவுயிர் சக்திகள் உடலுக்கான சக்திகளாக சங்கமித்தல், பிரபஞ்ச உயிர்க்கூறுகளின் சிறப்புகள், உடலை இயக்கும் ஒருங்கிணைந்த உயிராற்றல் உருவாக்கம். பாடம் 4 முக்கியத்துவம். உணவு, நீர், காற்று, சூரிய ஒளி உள்ளிட்ட பல்வேறு பிரபஞ்ச உயிர்க்கூறுகள் எவ்விதம் நம்முள் நுழைந்து நம்முடைய மனதின் தன்மைகளோடு கலந்து எப்படி ஒரு ஒருங்கிணைந்த உயிராற்றலாக நமக்குள் உருவெடுக்கிறது என்பதை இப்பாடத்தில் நாம் விளக்கமாக அறிந்து கொள்வோம். இப்பாடத்தின் புரிதல்கள் நமது உடல் இயக்கங்களுக்கான உயிர் சக்திகளை எவ்வித பற்றாக்குறைகளும் இல்லாமல் எப்போதும் நிறைவாக வைத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை சரியான முறையில் வகுத்து கொள்ள நமக்கு பெரும் உதவியாக இருக்கும். பாடம் 5 பஞ்சபூத சக்திகளும் பஞ்சபூத உறுப்புகளும். இதன் முக்கிய தலைப்புகள்: நிலசக்தி உறுப்புகளான மண்ணீரல் மற்றும் வயிறு பற்றிய புரிதல்கள்,
காற்று சக்தி உறுப்புகளான நுரையீரல் மற்றும் பெருங்குடல் பற்றிய புரிதல்கள், நீர் சக்தி உறுப்புகளான சிறுநீரகங்கள் மற்றும் சிறுநீர்ப்பை பற்றிய புரிதல்கள், ஆகாய சக்தி உறுப்புகளான கல்லீரல் மற்றும் பித்தப்பை பற்றிய புரிதல்கள், நெருப்பு சக்தி உறுப்புகளான இதயம் மற்றும் சிறுகுடல் பற்றிய புரிதல்கள். 5வது பாடத்தின் முக்கியத்துவம். பஞ்சபூத சக்திகளின் கூட்டுச் சேர்க்கையாக நம்முடைய உடலில் உருவாகும் ஒருங்கிணைந்த உயிராற்றல் நமது உடலில் உள்ள ராஜ உறுப்புகள், துணை உறுப்புகள், உறுதுணை உறுப்புகள், உப உறுப்புகள் என அனைத்துக்கும் எப்படி சென்று சேருகிறது என்பதை பற்றி இப்பாடத்தில் நாம் விளக்கமாக அறிந்து கொள்வோம். நமது உறுப்புகளை பற்றியும் அதன் இயக்கங்களுக்கான சக்தி வரத்து பற்றியும் நாம் கொள்ளும் இப்புரிதல்கள் பொதுவாக ஆரோக்கிய கோட்பாடுகளை வகுத்து கொள்வதற்கு மட்டுமல்லாமல் தன்னை அறிதல் என்ற ஆன்மீக நிலைப்பாட்டிற்கும் வலு சேர்க்கும் ஒரு முக்கிய அம்சமாகும். பாடம் 6. சக்தி உடலின் நோக்கமும் சக்தி உடலின் மகா கட்டமைப்பும். இதன் முக்கிய தலைப்புகள்: உடலுக்கான உயிராற்றல் தகவமைப்பு பற்றிய புரிதல்கள், சக்தி உடலும் பரு உடலும் இணையும் தன்மைகளை அறிதல், சக்தி உடலின் கட்டமைப்பு ஒழுங்குகளை அறிந்து கொள்ளுதல், சக்தி உடலின் முடிவிலி ஆழ அடுக்குகள் பற்றிய புரிதல்கள். பாடம் 6இன் முக்கியத்துவம். நமது பருவுடல் இயக்கத்தின் ஒட்டுமொத்த சக்தி பின்புலத்தை பற்றியும் அந்த பின்புலத்தின் கட்டமைப்பு மற்றும் அதன் சீரிய ஒழுங்கு பற்றியும், சக்தி உடலின் அங்கங்கள் எவ்விதம் பருவுடலின் உறுப்புகளோடு தொடர்பு கொள்கின்றது என்பதை பற்றியும் இப்பாடத்தில் விரிவாக நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அக்குபங்சர் மருத்துவம் என்பதே சக்தி உடலில் செய்யப்படுவதுதான். அந்த வகையிலே சக்தி உடலின் கட்டமைப்பை பற்றி அறிந்து கொள்ள உதவக்கூடிய இந்த பாடம் மிகவும் முக்கியமானது. பாடம் 7. அக்குபங்சர் புள்ளிகளும் அதன் சக்தி பரிவர்த்தனைகளும். இதன் முக்கிய தலைப்புகள்: அக்குபங்சர் புள்ளிகள் பற்றிய அறிமுகம், அக்குபங்சர் புள்ளிகளின் 3 அடிப்படை பணிகள், அக்குபங்சர் புள்ளிகளின் இருப்பிடங்கள் 30 புள்ளிகளுக்கு, அக்குபங்சர் புள்ளிகளின் இட நகர்வும் மீட்சியும். பாடம் 7இன் முக்கியத்துவம். அக்குபங்சர் புள்ளிகள் என்றால் என்ன? அவைகளின் அடிப்படை இயல்புகள் என்ன? அவைகள் என்ன மாதிரியான வேலைகளை செய்ய வல்லவை? பருவுடலில் அவைகள் எந்த அடிப்படையில் அவைகளுக்கான இருப்பிடங்களை அமைத்து கொண்டிருக்கின்றன என்பது பற்றிய மிக மிக நுட்பமான புரிதல்களை இப்பாடத்தில் நாம் விளங்கிக் கொள்வோம். ஒரு மனித உடலின் அத்தனை நோய்களையும் குணமாக்க வல்ல நுட்பத்தை இப்பாடத்தில் நாம் அறிவதென்பது நமக்கான ஒரு பெரும் இறை அருளே. பாடம் 8. அக்குபங்சர் சக்தி நாளங்களும் அவற்றுக்கிடையேயான தொடர்புகளும். இதன் முக்கிய தலைப்புகள்: சக்தி நாள அமைப்பும் ஆற்றல் ஓட்டங்களும், கரு உயிர் சக்தி நாளத்தின் விளக்கங்கள், மனித உடலின் 6 அடிப்படை சக்தி நாளங்கள், வலது இடது சக்தி நாளங்களின் விளக்கங்கள். பாடம் 8இன் முக்கியத்துவம். நமது பரு உடலின் இயக்கங்களுக்கு உறுதுணை செய்யும் நோக்கில் சக்தி உடலில் ஒருங்கிணைந்த உயிராற்றலானது எப்படி ஒரு ஒழுங்கமைவை கொண்ட பாதைகளில், அதாவது சக்தி நாளங்களில் பயணிக்கிறது என்பதையும், சக்தி உடலின் ஒட்டுமொத்த சக்தி நாளங்களையும் கட்டுப்படுத்தும் தலைமை சக்தி நாளம் எங்கு எப்படி இயங்குகிறது என்பதை பற்றியும் இப்பாடத்தில் நாம் அறிந்து கொள்வோம். இப்பாடத்தின் புரிதல்கள் சக்தி உடல் மேலாண்மையின் முழுமையை நமக்கு தந்து ஒரு தேர்ந்த அக்குபங்சர் மருத்துவராக மாற ஒரு உறுதியான அடித்தளத்தை தரும். பாடம் 9. அக்குபங்சர் நோயறிதலும் குறிப்புகளும். இதன் முக்கிய தலைப்புகள்: நிலசக்தியின் பணிகளும் நோயறிதல் குறிப்புகளும், காற்று சக்தியின் பணிகளும் நோயறிதல் குறிப்புகளும், நீர் சக்தியின் பணிகளும் நோயறிதல் குறிப்புகளும், ஆகாய சக்தியின் பணிகளும் நோயறிதல் குறிப்புகளும், நெருப்பு சக்தியின் பணிகளும் நோயறிதல் குறிப்புகளும். பாடம் 9இன் முக்கியத்துவம். உயிராற்றலின் அவதாரங்களான பஞ்சபூத சக்திகளும் அவைகளின் சக்தியை பெற்று பரு உடலில் இயங்கும் ராஜ உறுப்புகளும் என்னென்ன உடலியல் பணிகளை நிறைவேற்றுகின்றன என்பதை பற்றிய விரிவான புரிதல்களை இப்பாடத்தில் நாம் கற்றுக்கொள்வோம். உறுப்புகளின் பணிகள் பற்றிய முழுமையான புரிதல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய ஒருவரால் தான் நோயறிதல் என்ற மருத்துவ செயல்முறையின் மிக முக்கியமான படியை முழுமையாக செய்து அக்குபங்சர் சிகிச்சையை நல்ல முறையில் தொடங்க முடியும். பாடம் 10. ராஜ உறுப்புகளின் சக்தி நாளங்களும் சக்தி புள்ளிகளும். இதன் முக்கிய தலைப்புகள்: மண்ணீரல் சக்தி நாளமும் அதன் சக்தி புள்ளிகளின் பணிகளும், நுரையீரல் சக்தி நாளமும் அதன் சக்தி புள்ளிகளின் பணிகளும், சிறுநீரக சக்தி நாளமும் அதன் சக்தி புள்ளிகளின் பணிகளும், கல்லீரல் சக்தி நாளமும் அதனுடைய சக்தி புள்ளிகளின் பணிகளும், இதய சக்தி நாளமும் அதனுடைய சக்தி புள்ளிகளின் பணிகளும், இறுதியாக
கரு உயிர் சக்தி நாளமும் அதனுடைய சக்தி புள்ளிகளின் பணிகளும். பாடம் 10 முக்கியத்துவம். நமது சக்தி உடல் எனும் மறைவான மகா கட்டமைப்பின் அங்கங்களாக இருக்கக்கூடிய 6 அடிப்படை சக்தி நாளங்களையும் 30 அக்குபங்சர் புள்ளிகளையும் அவைகளின் உடலியல் இயக்கங்களுக்கான பங்களிப்பு பின்புலத்தையும் மிக விரிவாக இப்பாடத்தில் நாம் கற்றுக்கொள்வோம். மனித உடலில் தோன்றும் ஒவ்வொரு நோய்த்தன்மையையும் இயற்கையான முறையில் சுகப்படுத்த உதவும் அக்குபங்சர் மருத்துவ நுட்பங்களை கற்றுக்கொண்ட ஒரு தேர்ந்த அக்குபங்சர் சிகிச்சை நிபுணர் இப்பாடத்தின் புரிதல்களை கொண்டு உருவாவார். பாடம் 11 நோயறிதலும் சிகிச்சை அணுகுமுறைகளும். இதன் முக்கிய தலைப்புகள்: எளிய முறை நோயறிதல் அட்டவணை, அக்குபங்சர் புள்ளிகளை சிகிச்சைக்கு தேர்ந்தெடுக்கும் கணக்கு, சிகிச்சை குறிப்புகளை திட்டமிடுதல், மேற்பார்வை செய்தல். பாடம் 11 முக்கியத்துவம். அக்குபங்சர் மருத்துவ முறையின் அனைத்து நோயறிதல் குறிப்புகளையும் ஒரு சூத்திரம் போல எளிதில் மனதில் பதிய வைத்துக் கொள்வதற்கான வழிமுறையையும், ஒவ்வொரு நோயாளிக்கும் அவருடைய பல்வேறு விதமான கஷ்டங்களுக்கு ஏற்ப அக்குபங்சர் புள்ளிகளை அவருக்கு சிகிச்சை செய்ய தேர்ந்தெடுப்பதற்கு உதவக்கூடிய ஒரு பொதுவான வழிமுறையையும், மேலும் நாம் ஒருவருக்கு செய்திருக்கும் அக்குபங்சர் சிகிச்சை அவரின் உடலில் மற்றும் மனதில் ஏற்படுத்தும் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கவனித்து அதற்கேற்றாற் போல அடுத்தடுத்த சிகிச்சை வழிமுறைகளை கையாண்டு ஒருவரின் நோய் நிவாரணத்தை முழுமைப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான செயல்முறை புரிதல்களை இப்பாடத்தில் நாம் கற்க முடியும். பாடம் 12 அடிப்படை உடலியலும் இயங்கு முறைகளும். இதன் முக்கிய தலைப்புகள்: ஜீரண மண்டல உடலியல் மற்றும் இயங்கியல் விளக்கங்கள், கழிவு நீக்க மண்டல உடலியல் மற்றும் இயங்கியல் விளக்கங்கள். பாடம் 12 முக்கியத்துவம். அக்குபங்சர் மருத்துவத்தில் ஒரு மனிதனின் சக்தி கட்டமைப்புகளை பற்றி விரிவாக படித்தாலும் அவனின் பருவுடலின் சில செயல்பாட்டு தன்மைகளையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது கட்டாயம். அந்த வகையிலே நம்முடைய ஜீரண மண்டலமும் கழிவு நீக்க மண்டலமும் எவ்விதம் செயல்படுகின்றன என்பதை பற்றிய அடிப்படை உடலியல் புரிதல்களை இப்பாடத்தில் நாம் கற்றுக்கொள்வோம். ஜீரண மற்றும் கழிவு நீக்க மண்டல உறுப்புகளுக்கான சக்தியை சீரமைப்பது ஒரு நோய் நிவாரண செயல்முறையில் எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை உணர்ந்து கொண்டு அதற்கேற்ற வாழ்வியல் ஒழுங்குகளை நாம் கடைபிடிப்பதற்கும், ஒரு மருத்துவராக மற்றவர்களுக்கு வலியுறுத்துவதற்கும், இன்னும் அதற்கான சிகிச்சை நுட்பங்களை செவ்வனே செய்வதற்கும் இப்பாடத்தின் புரிதல்கள் நமக்கு பெரிதும் உதவ முடியும். பாடம் 13 அக்குபங்சர் உணவு கோட்பாடும் ஜீரண ஒழுங்கிற்கான வழிகாட்டலும். இதன் முக்கிய தலைப்புகள்: உணவும் ஜீரணமும் தூக்கமும், உணவுகளை தேர்ந்தெடுத்தலுக்கான ஞானங்கள், உணவு வகைகள் மற்றும் உண்ணும் முறைகள், ஆரோக்கிய உணவு குறிப்புகளும் எடுத்துரைத்தலும். பாடம் 13 முக்கியத்துவம். உணவு என்பது மனிதனின் உயிர் ஊட்டத்திற்கு உதவக்கூடிய ஒரு பெரும் சக்தி தொகுப்பு. அவ்வுணவுகளில் பொதிந்திருக்கும் உயிர் சக்திகளை நாம் எந்த அளவுக்கு முழுமையாக நமக்குள் கிரகித்துக் கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய உடல் ஆரோக்கியம் உறுதிப்படும். மனிதனுக்கான பல்வேறு உணவு முறைகளை பற்றியும் அவைகளில் நமக்கு பொருத்தமான உணவை தேர்ந்தெடுப்பதற்கான அக்குபங்சர் வழிகாட்டல்களை பற்றியும், அவ்வுணவுகளிலிருந்து உயிர் சக்திகளை முழுமையாக கிரகித்து கொள்ள உதவும் பல்வேறு உணவு முறை ஒழுங்குகளை பற்றியும், இவைகளையெல்லாம் ஒரு மருத்துவராக எப்படி நோயாளிகளுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்பது பற்றியும் இப்பாடத்தில் நாம் விளக்கமாக அறிந்து கொள்வோம். பாடம் 14 அக்குபங்சர் ஞானங்களும் 10 வாழ்வியல் மருத்துவ புரிதல்களும். இதன் முக்கிய தலைப்புகள்: இயற்கையான மற்றும் செயற்கையான பஞ்சபூத கூட்டுக்கள், உடலின் சக்தி மேலாண்மையின் கணக்கு, கழிவுகளும் கழிவுகளின் காரணிகளும், வாழ்வியலும் மருத்துவமும் அக்குபங்சரும். பாடம் 14 முக்கியத்துவம். அக்குபங்சர் வாழ்வியல் ஞானங்கள் என்பது மனித வாழ்விற்கான இறைவனின் அருட்கொடைகளாகும். இயற்கையை பற்றியும் இயற்கையின் மிக முக்கியமான அங்கமாக உள்ள மனிதர்களாகிய நம்மை பற்றியும், நமக்கும் இயற்கைக்கும் இடையே உள்ள உறவை பற்றியும், அதில் தவறுகளும் முரண்பாடுகளும் ஏற்படுவதற்கான காரணிகளை பற்றியும், அத்தவறுகளால் எப்படி ஒரு நோய்த்தன்மை நமக்குள் உருவாகின்றது என்பதை பற்றியும், அவற்றை நிவர்த்தித்துக் கொள்வதற்கான வாழ்வியல் ஒழுங்குகளை பற்றியுமே அக்குபங்சர் ஞானங்கள் அமைந்திருக்கின்றன. அந்த ஞானங்களின் முக்கிய தொகுப்புகளையே இப்பாடத்தில் நாம் கற்போம். ஒவ்வொரு மனிதரும் கற்க வேண்டிய தொகுப்பு இது. பாடம் 15 அக்குபங்சர் மருத்துவர்களுக்கான சுய பேணல் மற்றும் குடும்ப நலக் குறிப்புகள். இதன் முக்கிய தலைப்புகள்: மூவெப்ப மண்டல புரிதல்களும் தூக்கமும், உடலின் ஈரப்பத கட்டமைப்பு பற்றிய புரிதல்கள், பிரார்த்தனை முறைகளும் ஒழுங்கிற்கான சடங்குகளும்,
சுய பேணலின் அவசியமும் மக்கள் சேவையின் முக்கியத்துவமும். பாடம் 15 முக்கியத்துவம். ஒரு அக்குபங்சர் மருத்துவர் என்பவர் சமுதாயத்தின் மிகவும் மதிப்புமிக்க பொறுப்பை கிடைக்கப் பெற்றவர். நோய்களும் சீர்கேடுகளும் ஒரு சமுதாயத்தில் பெருக்கம் கொள்ளும்போது சீரமைவிற்கும் மீட்பிற்குமான ஒரு பெரும் நம்பிக்கையாக இருப்பது அக்குபங்சர் ஞானமும் அந்த ஞானம் கிடைக்கப் பெற்றவர்களின் சரியான செயல்பாடுகளுமே ஆகும். அந்த வகையிலே ஒரு அக்குபங்சர் மருத்துவர் தன்னை ஒரு அழகிய முன்மாதிரியாக நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். ஒரு அக்குபங்சர் மருத்துவர் தன்னையும் தான் சார்ந்திருக்கும் முதல் உறவு வட்டமான அவரின் குடும்பத்தின் நலனையும் எப்படி பேணிக்கொள்ள வேண்டும் என்பது பற்றிய முக்கிய வழிகாட்டல்களை இப்பாடத்தில் நாம் அறிந்து கொள்வோம். இறுதியாக ஒரு நாள் நேரடி வகுப்பு, புள்ளிகளின் இருப்பிடமும் தொடு சிகிச்சையும் ஊசியிடுதலும் பற்றிய புரிதல்கள் இந்த ஒரு நாள் வகுப்பில் வழங்கப்படும். இதன் முக்கிய தலைப்புகள்: அக்குபங்சர் புள்ளிகளின் அமைவிடம், அக்குபங்சர் புள்ளிகளின் அளவீட்டு முறைகள், தொடு சிகிச்சையும் ஆன்மீக புரிதல்களும், அக்குபங்சர் ஊசியிடுதலும் பாதுகாப்பு வழிமுறைகளும். இந்த ஒரு நாள் நேரடி வகுப்பின் முக்கியத்துவம். அக்குபங்சர் வாழ்க்கை அறிவியல் மற்றும் அதன் மருத்துவ அணுகுமுறைகளை பற்றிய விளக்கமான புரிதல்களை மேற்குறிப்பிட்ட 15 பாடங்களில் புரிந்து கொண்டவர்களுக்கு அக்குபங்சர் மருத்துவ நுட்பங்களின் சில மேலதிக புரிதல்களையும் வழங்க வேண்டிய தேவை இருக்கிறது. முக்கியமாக ஒரு அக்குபங்சர் புள்ளி பருவுடலில் அமைந்திருக்கக்கூடிய இடம் மற்றும் அதனை கண்டறியும் வழிமுறைகள், அந்த அக்குபங்சர் புள்ளியில் தொடு சிகிச்சை அல்லது ஊசியிடுதல் செயல்முறைக்கான வழிமுறைகள், அச்செயல்முறைகளின் போது நாம் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறை ஒழுங்குகள் மற்றும் பாதுகாப்பு குறிப்புகளை நாம் அறிந்திருக்க வேண்டும். இப்புரிதல்களை எல்லாம் நேரடியான வகுப்பில் கற்றுக்கொள்வதுதான் பயனுள்ளதாக இருக்கும். அதற்காகவே இந்த ஒரு நாள் நேரடி வகுப்பு. விருப்பமும் ஆர்வமும் உள்ளவர்கள் இந்த மிக முக்கியமான பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே.